ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். For appointments 99424411 and 99421166. சார் தங்க விலை எவ்வளோதான் ஏற்றுங்க, எல்லா நகை கடையிலையும் கூட்டம் இருக்க தான் செய்யுதுங்க. அதனுடைய பின் உலகம் என்னன்னு தெரியலீங்க. வாழ்க்கையில் இறங்காதது நம்ம வயசு இறங்காது, விலைவாசி இறங்காது, அப்படி தான் இருந்தது. இப்போ தங்க விலை ஏறினே இருக்க ஒழிய இறங்கிறது ஒரு 100 ரூபாய் இறக்குறாங்க. ஆனாக்கா ஏற்றுறது பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் ஏற்றுறாங்க ஒரு சவரனுக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரியலீங்க. யாரை கேட்டாலும் என்னன்னுவாங்க, இதுக்கு எடுத்தாலும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை பிரச்சனை, அதனால கோல்டு விலை ஏறிச்சுன்னு இவங்களா ஒரு கதை கட்டி விட்றாங்க. ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் கூட ஒரு பொதுவாக பொதுமக்களுக்காக இந்த ரீசனுக்காக தங்க விலை ஏறுதுன்னு, இது யாருடைய பொறுப்புன்னா அரசாங்கத்துடைய பொறுப்புங்க. அரசாங்கம் தான் சொல்லணும் இதே மாதிரி கோல்டு விலை ஏறுது, இந்த ரீசனுக்காக கோல்டு விலை ஏறுதுன்னு. மக்களும் அதை பற்றி கேட்குறது கிடையாதுங்க, அரசாங்கமும் அதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. ஏறியும் தான் இருக்குங்க. ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லா கடையிலும் கூட்டம், குறிப்பாக ஜுவல்லரி ஷாப்பில் கூட்டம் இருந்து தான் இருக்குதுங்க. என்னப்பா செய்யுது, தங்கம் விலை கடகடான்னு ஏறி போச்சு. என்ன மார்க்கெட் ரேட்டு திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. இவ்வளோ பயங்கரமாக ஏறிச்சு. இதுக்கு காரணம் என்னன்னே தெரியலையே. நீங்கள் தான் எங்களை போலக்கிறவங்களாம் எப்படி வாங்குறது? இதுக்கு அப்புறம் எப்படி வாங்க முடியுமா? இதுக்கு மேலே ஏறிக்கினே போனால் எங்கேருந்து வாங்குறது? ஒரு இப்போயே 9000 கிட்ட, 9000க்கு மேலே வந்துச்சு. 10,000க்கு வந்துடும் பொழுது கிராமு. அந்த அளவுக்கு குறையணும், ரொம்ப குறையாது. அந்த மினிமம் அந்த 9-9.5 தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல்பட்டு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ. இப்போ ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா கோல்டு யூஎஸ் ஃபெடரல் ரேட் ஆர் ஈல்டுன்னு சொல்லுவோம். அங்கே என்ன மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அது போகும். இப்படி என்னன்னாக்கா இது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அங்கே ரேட் ஏற ஏற கோல்டு ப்ரைஸ் கம்மியாகும். கோல்டு ப்ரைஸ் அதிகமாகச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே கம்மியாகுதுன்னு அர்த்தம். இதுதான் சிக்னல். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் சிக்னலில் ப்ரீச் ஆயிடுச்சு. இப்போ அது இறங்கினாலுமே இது ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. இல்லை ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு லெவலுக்கு மேலே ஏற்றுனாங்க, அப்பயும் கோல்டு ப்ரைஸ் இறங்கலை, அதுவும் மாறாக மல்டிபிள் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன பேசிக்கலாக ரீசன் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னாக்க, இந்த கரன்சி க்ரீன் பேக் அப்படின்னு சொல்லுவோம். யூஎஸ் டாலரை க்ரீன் பேக்னு சொல்லுவோம். இந்த க்ரீன் பேக்னோட வீக்னஸ் தான் இதுக்கு காரணம். பெருசாக ஒன்றும் சரிவு இல்லை அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணாலும், அது குளோபலி இன்வெஸ்டர் மத்தியில் க்ரீன் பேக்கில் இன்வெஸ்டிங்கோ யூஎஸ் ட்ரெஷரி ஈல்ட்ஸ்னோட பார்த்திங்கன்னா சப்பார் 4% கீழே தான் இருக்குது ட்ரெஷரி ஈல்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு வீக் எக்கானமியை பர்சீவ் பண்ணி, யூஎஸ் எக்கானமியை பர்சீவ் பண்ணி ஆல்டர்னேட் சேஃப் அசெட் அப்படிங்கிறதுக்கு கோல்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் ரீசன் ஃபார் திஸ் ஸ்பைக் இன் ப்ரைஸ். இது டிமாண்ட் சப்ளைனோட ஃபேக்டரே கிடையாது. இது அங்கே யூஎஸ் கரன்சி வீக்காக ஆகும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, ஈல்டு அங்கேயும் கம்மியாக இருக்குது, லெஸ் தென் 4% இருக்குது. ஸோ இதனால என்ன பண்ணிட்டாங்க, சேஃபாக வேறு எதில் மூவ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க ட்ரேட் வார்ஸ். அந்த ஒரு சுச்சுவேஷன் இன்ஃப்ளேஷனை உண்டு பண்ணும் அமெரிக்காவில். ஸோ அதனால் சேஃப் அசட்ஸுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு கோல் போனாங்க. இந்த சேஃப் அசட்னோட டெஃபினேஷனே ஒரு தப்பான கண்ணோட்டம் தான். பட் அது 100% செக்யூர்டு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கலி பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் பீரியட்லேருந்தே கோல்டை வச்சு தான் காயின்ஸே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு எக்கானமியும் இப்போ இந்தியாவில் கரன்சி பிரிண்ட் பண்ணணுன்னா சர்டன் கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. இது ஏன் வச்சுப்பாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கரன்சி, இல்லைன்னா வீக் ஆகிடும். சும்மா பேப்பரை பிரிண்ட் பண்ணி தரலன்னா எப்படி இருக்கும்? அதனால் டெவலப்டு எக்கானமிஸ்லாம் ஸ்ட்ராங் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கும். டெவலப்பிங் எக்கானமிஸில் தே வில் ட்ரை டு பில்டப்.
இந்த மாதிரி யூஎஸ் கரன்சியும் ஒரு ட்ரெஷரியில் மெயின்டைன் பண்ணுவாங்க, இவ்வளோ டாலர் வச்சுப்போம், அதுவும் ஸ்ட்ராங் தானே அப்படின்னு. இப்போ அந்த ஸ்ட்ராங் தானே அப்படிங்கிற ஃபேக்டர் குறைஞ்சி போச்சு. கொஞ்சம் குறைஞ்சதுனால கோல்டை இன்க்ரீஸ் பண்ணி எல்லா ட்ரெஷரிலையும், கவர்மெண்ட் ட்ரெஷரிஸில் தேவ் இன்க்ரீஸ் தி கோல்டு ரிசர்வ்ஸ், அதுக்கு அகெயின்ஸ்ட் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டாலரை வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இந்த டாலர் ரிசர்வை கம்மி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ஸில், அக்ராஸ் கவர்மெண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னாச்சு, டிமாண்ட் ஃபார் தி கோல்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. டிமாண்ட் சப்ளை தான் அல்டிமேட்டாக. பட் இதுக்கு உண்டான காரணம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபெல்ட் யூஎஸ் டாலரோட கோல்டு ரிசர்வ் நம்ம பில்டப் பண்ணிக்கலாம்னு சொல்லி பில்டப் பண்ணதுனால ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், இது ரெண்டும் தான் காரணம். ஒன் மந்த்துக்கு முன்னாடி 7500 8000 உள்ளே இருந்தது. இப்போ கரண்ட் வந்து 9000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 1 மந்த்துக்குள்ளே 11,000 to 12,000 வர சான்ஸ் நிறையா இருக்குது. நாங்கள் இனிமேல் எங்கிட்ட வாங்குறது, அவ்வளோதான். இருக்கிறத சேஃப்டி பண்ணி வச்சுருந்தா போதும். ஆமாம், குறைய சான்ஸே கிடையாது. இப்போ குறையும் 9 to 10க்குள்ளே கொஞ்ச நாளைக்கு அப்படியே நிற்கும். அதுக்கு மேலே போய் திருப்பி ரிட்டர்ன் வரும். ஆனால் இன்னுமே கம்மி, 7க்கு கீழே 8க்கு கீழே சான்ஸே கிடையாது. இவ்வளோ விலை ஏறிச்சுன்னா பொட்டை பசங்க எப்படி கரை சேரும்? பொட்டை பசங்க கரை சேரணும்ல, அதுக்கு ஒரு வழி பிறந்தா தானே நல்லது. ஏறுற மாதிரி தான் தெரியுது, ஏறுது இறங்குது, எதுவும் சொல்கிற மாதிரியே இல்லை. குறைஞ்சா ஒரு சந்தோஷம். ஏறினாலும் குறைஞ்சாலும் பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்க்கணுன்னா வாங்கி தான் ஆகணும். இறங்குனா ரொம்ப சந்தோஷம், கடவுள்கிட்ட ரொம்ப வேணுவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளை கரை சேரணும்ல. அதாவது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் ரேட்டை பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் ரேட் வந்து இப்போ வந்து அவுன்ஸ் வந்து 3233 ஏதோ இருக்குது பர் அவுன்ஸ். 31 கிராம், ஒரு அவுன்ஸில் 31 கிராம் ஆஃப் கோல்டு இருக்கும். இந்த 31 கிராம் ஆஃப் கோல்டுக்கு ஒரு விலை நிர்ணயித்து கோல்டு வேர்ல்டு வைடு அதுதான் அவுன்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 3200 3300 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு ஃப்யூச்சர்ஸ் ரேட், நீங்கள் இன்றைக்கி கோல்டு புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு என்ன ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்யூச்சர்ஸ் மெக்கானிசம். அந்த ஃப்யூச்சர்ஸ் மெக்கானிசமில் அப் டு செப்டம்பர் வர ஒன்றும் மாற்றமே இல்லை. மாறாக கொஞ்சம் சின்ன கரெக்ஷன்ஸ் ஏற்பட்டுருக்கு. சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ரேட்டு கரெக்ட் ஆகும். இப்போ அந்த ரேட் கரெக்ஷன் வந்து எப்போ சார் ஸ்பைக் ஆகும் அப்படின்னா, செப்டம்பர் 25க்கு மேலே. ஏன்னா அப்போ ஃப்யூச்சர்ஸ் ரேட்டை 3400ன்னு ப்ரீச் ஆகிடுது பர் அவுன்ஸ். ஸோ $3400, நான் சொல்கிறது டாலர் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் ப்ரீச் ஆகுது ரேட்டு, ஸ்பைக்குங்கிறது அப்போ தான் வருது. ஸோ அது வர இந்த சர்ஜ் இருக்காது. மாறாக இந்த ட்ரம்ப்னோட பாலிசிஸே அவரே வந்து கொஞ்சம் மாட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சைனாவோட கொஞ்சம் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே 90 days ஹோல்டில் போச்சு. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் தியரியில் இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. மாறாக சின்ன கரெக்ஷன் வரும். இந்த சின்ன கரெக்ஷன் வந்து 70,000 கோல்டு டெஃபினட்டாக 70,000 வந்துடும். இன்னொரு 1 மாதத்தில் டெஃபினட்டாக 70,000 வந்துடும். அதான் ஒரு சவரன் விலை, அதுதான் நீங்கள் நிர்ணயமாக கேட்டுட்ருக்கீங்க. 70,000 வரும். ஆனால் செப்டம்பருக்கு பிறகு there will be a spike in gold prices டெஃபினட்டாக இருக்கும். நல்லது ஒன்றும் இல்லை. வாங்கி வைக்கிறதால எப்போ தங்க விலை ஏறினே தான் இருக்க போகுது. இப்போ அமெரிக்கா பொருளாதாரத்தினால தான் இப்போ இவ்வளோ ஏறுது இல்லையா? அதனால கொஞ்சம் கம்மி பண்ணாலும் ட்ரம்ப் இப்போ ஏதோ அவங்களுக்கு இதில் பண்ணி கம்மி பண்ணாலும் எல்லாமே விலைவாசி கம்மி தான் ஆகுது. மெயினாக அமெரிக்கா வேறு டாலர் விலை எப்போ எவ்வளோ விலையதோ அதுக்கேற்ற போய் தங்கமாக விலை ஏற தான் போகுது. ஸோ அதான் இப்போ வாங்கி வைக்கிறது எப்போ நல்லது, எப்போ குறைய போகுது. தங்கம் வந்து ஒரு விலை ஏறிச்சுன்னா அது ஏறினது தான். இப்போ எப்பவுமே இறங்குது. எப்படி மக்களுக்காக ஒரு 200 300 500 அப்படியே இருக்குவாங்க. திருப்பி ஒரு 10-15 நாளில் திருப்பி ஏற தான் போகுது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து தங்கம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் ஆக்சுவலாக. இப்போ மக்கள் வந்து இருக்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே வாங்கி தான் இருக்காங்க. வாங்காமல் யாருமே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகும். அவங்க எல்லாருக்குமே தெரியும் தங்க விலை எப்படி இருந்தால் ஏறத போது இறங்காது. இப்போ வெங்காயம் விலை ஏறுது, தினம் 5 ரூபாய் இறங்குது. ஒரு பூண்டு விலை ஏறுது, பூண்டு 400 கொடுத்து பூண்டு வாங்கினேன்.
இதை இப்போ 100 ரூபாய்க்கு விற்குது. அது நம்ம ஊரில் விளையுது எல்லாமே. இது தங்கம் வந்து உலக பொருளாதார உலகத்தில் உள்ள இது சொல்லுவாங்க மார்க்கெட் ஒரு லெவலில் பார்த்தா எப்பவுமே ஏறும். ஒன்று புரிஞ்சுங்க, கோல்டை பொறுத்தவரையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அது இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்கள் எஸ்ஐபின்னு கேட்டதுனால அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அப்ரிசியேஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ரெண்டாவது, அது ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கடினமானது. நீங்கள் சின்ன இதில் வச்சுருந்தீங்கன்னா பேங்க் லாக்கரில் வச்சுக்கலான்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். இப்போ வச்சுங்க, நல்லது தான். ஏதாவது இது வந்து சங்க காலத்துலேருந்தே வருது. இப்போ என் பாட்டி காலத்துலலாம் 3000 ரூபா கூட இல்லை பவுனு. இன்றைக்கி என்ன விலை விற்கிது? 4 வருஷம் முன்னாடி நீங்கள் சொன்னாப்புல 36க்கு 49க்கு சீந்துவார் இல்லை, இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் மேஜர் ரீசனாக நான் சொல்லுவேன். ரெண்டாவது, யூஎஸ்னோட டர்புலன்ஸு, இது 2 தான் மேஜர் ரீசன். நீங்கள் எஸ்ஐபியில் போடணுன்னாக்க நீங்கள் அந்த கேள்வியும் கேட்டீங்க, அதுக்கு உண்டான சொல்கிறேன். எப்பொழுதுமே ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணும்பொழுது லோவாக இருக்கிறச்சே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஹையாக இருக்கிறச்சே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி ரிட்டர்ன் வரலைன்னா வராது. ஏன்னா அவன் ஹையாக இன்வெஸ்ட் பண்ணுறான், நீங்கள் கொடுக்குற பணத்தை ஹையாக இன்வெஸ்ட் பண்ணாக்க என்ன ரிட்டர்ன் வரும்? உங்களுக்கு ஒன்றும் வராது. அவன் வந்து பூல் ஆஃப் அசெட்ஸ் அந்த மெத்தடாலஜியில் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், பட் பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை வந்து என்ஏவி வந்து பெருசாக ஏறாது. அவன் வந்து ரொம்ப லோ இண்டிசஸில் வாங்கி பெரிய இண்டிசஸில் விற்கும்பொழுது தான் என்ஏவி அப்ரிஷியேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ எஸ்ஐபியில் போடலாமா வேண்டாமான்னாக்க இந்த ஸ்டேட்டஸில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ஸும் டர்புலண்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன? முன்ன சொன்னாப்புல ஜியோ பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ்ஸு, அதோட அனாமலிஸ் இருக்குது. அதனால அது அந்த மாதிரி இருக்குது. இண்டிசஸ் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. ஏன்னா வேர்ல்டு வைடு எல்லா இண்டிசஸும் இறங்கிட்டு தான் இருக்குது. யூஎஸ்லேருந்து ஆரம்பித்து ஜப்பான் வர இதே ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷன் மோடில் இருக்கும்பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் ஏதாவது லோ பாயிண்ட்டை நீங்கள் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி இது கீழே போகாது அப்படின்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங் எல்லாமே ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக பண்ணால் தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நீ ஜெர்க் ரியாக்ஷன் கூடாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இன்றைக்கி விலை 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு உடனே வாங்குவோம் அப்படின்லாம் இல்லை. ஸ்டாக்ஸ் எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் தியரி இருந்தால் தான் நீங்கள் நல்ல பெனிஃபிட் பார்க்க முடியும். இந்த கோல்டுங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கோல்டுங்கிறது நான் சொல்கிறது வந்து கோல்டு பார் 24 கேரட்டு இல்லை 22 கேரட்டு, இதை தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் நகைகளாக வாங்கினீங்கன்னா சேதாரம், செய்கூலி இதெல்லாம் போயிடுது. இந்த சேதாரங்கிறது, இந்த கோல்டு 91.9ங்கிறது என்ன? மிக்சர் ஆஃப் கோல்டு அண்ட் அதர் மெட்டல்ஸ், காப்பர். அந்த காப்பர்லாம் இந்த விலை விற்கிதா? இல்லை. பட் ஆனால் நீங்கள் கோல்டுக்கு உண்டான விலையை கொடுக்குறீங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கணும். இதனால தான் கோல்டாக நகைகளாக வாங்காதீங்கிறோம். அது வந்து ஸ்டாம்பிங் ஆன கோல்டு அதெல்லாம் தான் வாங்கணும். ஸ்டாம்ப் பண்ண கோல்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி வாங்கும்பொழுது சேதாரம் இருக்குது. நீங்கள் தான் லூஸ் பண்ணுவீங்க. எனி டைம் நீ பை ஆர்னமெண்ட் அண்ட் செல் ஆர்னமெண்ட் யூ வில் லூஸ். நீங்கள் தான் இழைப்பாளி. ஏமாறுவீங்கன்னு சொல்ல, இழைப்பாளி. நீங்கள் தான் தோற்று போவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கோல்டு காயின் அடுத்தது வாங்கலாமா சார்னு என்கிட்ட ஒருத்தர் முந்தா நாள் ஃபோன் பண்ணி கேட்டார். கோல்டு காயின் வாங்கலாமா? சில கோல்டு காயின் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்ட் நீங்கள் நகைகள் வாங்குங்க. அப்படியே ஃப்யூச்சரில் நான் கோல்டுக்கு கோல்டு ஈக்குவலண்ட்டாக தரமாட்டேன், காசு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற. இதெல்லாம் சிங்கம் கையை விடுற கதை தான். அதனால் நீங்கள் கோல்டு பார் ஸ்டாம்ப் பண்ணி பேங்க்கில் விற்பாங்க. 12 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து ட்ரேடபுள் வேல்யூ இருக்குது, அதுக்கு காசு கிடைக்கும். ஸோ இதை தான் நீங்கள் வாங்கணும். கோல்டு ப்ரைஸ் ஏறுதுன்னா இதை தான் நீங்கள் இல்லை நகை. இப்போ அதாவது கோல்டு வாங்கி உள்ளே வைக்கிறதால ஒரு பிரச்சனை இல்லை. நகையை வந்து கொஞ்சம் போட்டாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா? நகை வாங்கி உள்ளே வச்சு நம்ம அது வந்து நிறைய காசு இருக்கிறவங்க தங்கம் வாங்கி உள்ளே வச்சு சேஃப்டி வந்து ஃபியூச்சருக்கு பொண்ணுக்கு பையனுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணணும், அப்போ விற்று பண்ணணும். நம்ம ஆளுங்களை வாங்கி அழுகாக போட்டுக்கு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ அர்ஜென்ட் ஆபத்துக்கு நம்ம விற்று கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் லைஃப்பில். ஏழைங்கெல்லாம் வாங்க முடியாது. இப்போ நகை கடைக்கு தான் போயிட்டு வரேன் நான்.
நகை விலை எடுத்துன்னு வந்த பணத்துக்கு வாங்க முடியல. இந்த மாதிரி விலைவாசி ஏறிட்டு இருந்தால் ஏழைங்கள்லாம் ரொம்ப நடுத்தர குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமாம். இப்போ தங்கம் உட்காந்து வாங்க தான் போகிறோம். ஜிஆர்டி தான் போகிறேன், தங்கம் உட்காந்து வாங்க போகிறேன். இப்போ ரேட்டு பார்த்துருக்கோம். சரி 905 ரூபா வந்து சரி ரைட்டு ஒரு இருக்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் வாங்கினா போகுது. ஒரு வருஷத்தில் ஏற தான் போகுது இல்லையா? இப்போ ஒரு 2 சவரன் வாங்க போகிறேன். இப்போ 2 சவரன் வாங்க போகிறேன், ஒரு 2 வருஷம் போதை விற்றா அதோட ஜாஸ்தியாக தான் கிடைக்கும், கம்மி போகிறது இல்லையா? அதோட இன்வெஸ்ட் பண்ணுறது தான் தங்கத்தில். வேறு ஒன்றும் அழகுக்காக சேஃப்டிக்காக வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தங்கம்.